Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். ஓ நன்றி. இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். அவரை உயர்த்தும். அவருடைய வேத வார்த்தை நம்மளை நம்ப பண்ற வார்த்தையா இருக்கு, செய்து முடிக்கிற வார்த்தையா இருக்கு. கர்த்தரை ஆராதிங்க. அன்றைய உமது வார்த்தையை நான் நம்புறேன்ப்பா, அதை எடுத்துக் கொள்கிறேன். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. அவர் நினைத்து நிறைவேற்றுவார். நமக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பார். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்றீங்களா? மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். தாவீதுக்கு சொன்னதை செய்து முடிப்பார். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி முடித்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பார். இயேசுவே, இந்த காலவெளியில் நமது பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் ஒரு சமூகத்தை வந்து உண்மை நோக்கி பார்க்கிறோம். நீ நிறைவேற்றி கொடுக்கிறவர், நீ பாதியிலே விட்டு போகிறவர் அல்ல. இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கட்டும், எழுப்புதலை கொடுக்கட்டும். உள்ள இருக்கிற பாரங்கள் நீங்கட்டும், கவலைகள் மறையட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், சந்தேகங்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தேவ மக்களே, சங்கீதம் 85:12. சங்கீதம் 85 அத்தியாயம் 12 வசனம் இவ்விதமாக சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. கரங்களை உயர்த்தி இயேசுவே நன்றி. கர்த்தரை பத்தி தெரிஞ்சுக்குங்க. கர்த்தர் நன்மையானதை தருகிறவர், தீமையானதல்ல, நன்மையானதை தரார் இல்லையா?
கர்த்தருக்கு தீமையை கொடுக்க தெரியாது. நல்லா கவனிங்க, இந்த பூமியை கர்த்தர் சிருஷ்டிக்கும் பொழுது அங்கே கொஞ்சம் வியாதி, அங்கே கொஞ்சம் நஷ்டம், வேதனை இல்லையா, பற்றாக்குறை, பஞ்சம், இதெல்லாம் வைக்கல. அங்கே அதெல்லாம் ஒன்று கூட இல்லை. வியாதி இல்லை, பஞ்சம் இல்லை, தரித்திரம் இல்லை, செழிப்பு இந்த பூமியில். கனிகள் அது எவ்வளோ வேணுமோ அது ஏராளம் தாராளத்தை கொடுக்குது. மனுஷன் சாப்பிட்றான், மீதியெல்லாம் அது கீழே கொட்டி தான் போகுது. கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை, இப்படி தான் இருக்கும். அப்போ பாருங்க, வியாதியை வைக்கல. அப்போ தெரிஞ்சுக்கிடுங்க, இன்னைக்கு இந்த வியாதி வந்ததுக்கு காரணம் மனுஷன். ஆனால் இன்னைக்கு நம்ம அதை பார்த்து பயப்பட வேணாம், இந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட வேணாம், அந்த கடனை பார்த்து, இந்த சூழ்நிலையை பார்த்து கர்த்தரை பாருங்க. அவர் நன்மை செய்கிறாரு, உங்கள் குடும்பத்துக்கு நன்மை செய்கிறாரு, உங்கள் குடும்பத்துக்கு இரக்கம் செய்கிறாரு, உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிறாரு, அவர் தூக்கி விடுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்க? ஆமென், ஹல்லேலூயா. நன்மையானதை தருவார். அவர் தர்றது எல்லாம் நன்மை. ஒன்று கூட வேண்டாதது, உதவாதது இது அவர் தரவே மாட்டார். நீங்கள் மனுஷனை போல நினைச்சிடாதீங்க. இவர் கர்த்தர், இவர் அண்ட சராசரங்களை படைத்தவர், இவர் சர்வ ஞானி. அவர் நன்மை தாராருன்னா அது உன்னை நிரப்பும், அது உன்னை நிறுத்தும். நீ யாருன்றதை காமிக்க முடியும், யாருடைய பிள்ளைன்றதை காமிக்க முடியும். இன்னைக்கு உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. அவர் நன்மை தருவார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். எதுக்கு நான் போராடிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் மறையும். கர்த்தர் அந்த இடத்துல வேலை செய்வார். உங்களுக்காக, எனக்காக அவர் யுத்தம் செய்வார். God bless you. Bye bye.